முருகா, சரவணபவா, குமரா, ஷண்முகா, வேலாயுதா இந்த புனிதமான பெயர்களை உச்சரிக்கும் போதே நம் மனதில் ஒரு அமைதி பரவுகிறது. இன்று நாம் தமிழ் பக்தி இலக்கியத்தின் அழகான பாரம்பரியத்தை அனுபவிக்கப் போகிறோம். தமிழ்நாட்டின் ஒவ்வொரு கோவிலிலும் ஒவ்வொரு வீட்டிலும் முருகப்பெருமானின் பெயர் எதிரொலிக்கிறது. காலையில் எழுந்ததும் பாட்டி வாயிலிருந்து வெளிவரும் முருகா என்ற அழைப்பு, மாலை வேளையில் கோவில் மணி ஒளியுடன் கேட்கும் வேல்வேல் வேலாயுதா என்ற முழக்கம், இவை எல்லாம் நம் தமிழ் மண்ணின் ஆன்மாவில் கலந்திருக்கும் இனிமையான இசை. அவர் வெறும் ஒரு தெய்வம் மட்டுமல்ல, அவர் நம் கஷ்டங்களை நீக்கும் வீரன், நம் பாவங்களை போக்கும் குருவு, நம் வாழ்க்கையில் வெளிச்சம் கொண்டு வரும் ஞானி. சரவணபவா என்ற பெயரில் ஒரு அழகான கதை மறைந்திருக்கிறது. சரவண பொய்கையில் பிறந்தவர் என்பது இதன் பொருள். அந்த புனித நீரில் தாமரை மலர்களாக தோன்றிய 6 குழந்தைகள் கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டனர். பார்வதி தேவி அந்த 6 குழந்தைகளையும் தன் அன்பு நிறைந்த கரங்களால் அணைத்தபோது அவர்கள் ஒன்றாக இணைந்து 6 முகங்களுடன் தோன்றிய அந்த அற்புத குழந்தை பின்னர் ஷண்முகர் என்று அழைக்கப்பட்டனர். ஒவ்வொரு முகமும் ஒரு சக்தியை குறிக்கிறது. ஞானம், வீரம், அன்பு, கருணை, நீதி மற்றும் பாதுகாப்பு. இன்றும் நம் வாழ்க்கையில் இந்த 6 குணங்களும் தேவைப்படுகின்றன. ஷண்முகம்ங்கிற பெயர் மிகவும் சிறப்பானது. 6 முகம் என்றால் 6 திசைகளையும் பார்க்கிற சக்தி. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, மேலே, கீழே எல்லா பக்கத்திலையும் அவரோட பார்வை இருக்கு. நம்ம வாழ்க்கையில எல்லா பக்கத்தில இருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். நாம தனியா இல்லைங்கிற உணர்வு நமக்கு வருது. வேலாயுதன்கிற பெயர் அவரோட வீரத்தை காட்டுது. அந்த வேல் வெறும் ஆயுதம் இல்ல, அது ஞானத்தின் சின்னம். நம்ம மனசுல இருக்கிற அறியாமை, கோபம், பேராசை, பொறாமை இந்த எல்லா தீய குணங்களையும் அழிக்கிற சக்தி வாய்ந்தது அந்த வேல். சூரபத்மர வேலால வென்றது மாதிரி நம்ம உள்ளத்துல இருக்கிற தீமையையும் வெல்லலாம். மயூரநாதன் என்கிற பெயர் கேட்டதுமே நம் கண்ணுக்கு முன்னாடி ஒரு அழகான படம் வருது. நீல நிற இறகுகள் கொண்ட அழகான மயில் மேல ஏறி வரும் முருகன். மயில் என்பது அழகின் சின்னம் மட்டுமில்ல, அது கர்வத்தை அடக்கிறதின் சின்னம் கூட. மயில் தன்னோட அழகான இறகுகளை பெருமையா காட்டும். ஆனா முருகன் அந்த மயில் மேல ஏறி இருக்கிறது அகங்காரத்தை அடக்கி ஆளுறதின் அர்த்தம். நம்மளும் நம்ம பெருமைகளை கொண்டாடலாம், ஆனா அதுல அகங்காரம் வந்துடக்கூடாது. இந்த கவிதையின் மிக முக்கியமான பகுதி என்னன்னா, அது வெறும் புகழ்ச்சி மட்டுமில்ல, அதுல ஒரு வேண்டுதல் இருக்கு. துன்பங்களை போக்கணும், தீய கர்மாவை அழிக்கணும் என்கிற வேண்டுதல். இதுதான் பக்தியின் உண்மையான அர்த்தம். நாம கடவுளை வணங்குறது வெறும் சடங்கு இல்ல, அது ஒரு உரையாடல். நம்ம மனசுல இருக்கிற பிரச்சனைகளை சொல்றதுதான் பக்தி. மயூரநாதா என்ற பெயர் நம்மை இயற்கையின் அழகுடன் இணைக்கிறது. மயில் என்பது அழகின் சின்னம், கர்வத்தின் அடையாளம். அதன் வண்ணமயமான தோகை, அதன் கம்பீரமான நடை, அதன் இனிமையான குரல் இவையெல்லாம் நம்மை மயக்குகின்றன. ஆனால் முருகன் அந்த மயிலை வாகனமாக ஏற்றுக்கொண்டு கர்வத்தை அடக்கி அழகை ஆன்மீகத்திற்கு பயன்படுத்துகிறார். மயிலின் அழகும் முருகனின் ஆன்மீக சக்தியும் சேர்ந்து ஒரு அற்புதமான இணைப்பை உருவாக்குகிறது. மழை வரும் நேரத்தில் மயில் ஆடுவது போல நம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணங்கள் வரும்போது நாமும் மகிழ வேண்டும் என்கிறார் அருணகிரிநாதர். இயற்கையை ரசிக்கவும் அதன் அழகை நாமும் பிரசலிப்பதற்கும் மயில் வாகனமான முருகனை வணங்க வேண்டும் என்கிறார் அருணகிரிநாதர்.